ஹாய் பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேஷன் தான். லாஸ்ட் கிளாஸில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் ஸ்கேண்ட் எதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொட்டாசியம் ஆட்டது சரிங்களா. பொட்டாசியத்தில் 4s எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொட்டாசியத்து அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கும். 19. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லைங்களா. ஸோ இப்போ 1s 2s 2p 3s 3p 4s. எஸ்ல 2 ஃபில் பண்ணுங்க, இந்த எஸ்ல 2 ஃபில் பண்ணுங்க. இல்லை 6, இதில் 2, இல்லை 6, பேலன்ஸ் 1 19 வருதுன்னு பாருங்க. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் இல்லையா. ஸோ 1s 2 2s 2p 2 இல்லை 6. அடுத்து 3s 2 3p 6 3d இல்லை, அதனால் இதோட முடிச்சுக்கோங்க. 4s 1 எழுதிட்டோமா. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா effective nuclear charge calculate the effective nuclear charge experienced by the 4s electron in potassium atom. இப்போ 4s electron கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், nthன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது n-1, இது n-2, இது n-3. ஸோ அப்போது இந்த nthோடைய வேல்யூ என்ன 0.35. ஓகேவா. இப்போ இதோடைய வேல்யூ என்ன, ஆல்ரெடி இந்த வேல்யூலாம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருப்பேன், பார்த்துருப்பீங்க 0.85. ஸோ அதுக்கப்புறம் n-2 n-3 n-4 எது இருந்தாலும் அதை ஒன்றாவே கன்சிடர் பண்ணிக்கிறோம் இன்னர் சரிங்களா. அதோட வேல்யூ 1. ஓகேவா. சரி, இப்போ இதுதான் கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபார்முலா என்ன, Z ஸ்டார் ஈக்குவல் டு Z மைனஸ் எஸ். ஃபார்முலாவுக்கு 1/2 மார்க் உண்டு. ஸோ ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இசட்டுங்கிறது எதை குறிக்கிறது, அட்டாமிக் நம்பர் 19 போட்டுக்கோங்க. இப்போ எஸ் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சரி, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த 4s 1க்கு தான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அதை விட்டுடணும். ஓகேவா. ஸோ அப்போ அதை விட்டுட்டா இப்போ அடுத்ததுலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரான் இருக்குது 8 × 0. இதோட வேல்யூ என்ன 0.85. ஓகேவா. அடுத்து ப்ளஸ்ஸு. இப்போது இது எல்லாத்தையும் இதில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரானையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 × 1. ஓகேவா. 10 × 1. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். டைம் ஆகும்னு சீக்கிரம் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஓகே சரி, இப்போது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 16.80 வரும். 16.80 வரும். நான் இங்கே போகிறேன் 19 - 16.80 வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 2.20 வரும். ஓகேவா. தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புரியுதா என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹைப்பா, இன்றைக்கி செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேஷனில் ஆல்ரெடி நம்ம பொட்டாசியத்துக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த லாஸ்ட் எலக்ட்ரான் இன் ஆட்டம் ஹூஸ் கான்ஃபிகரேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலக்ட்ரானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கண்டுபிடிக்கணுமா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1s 2 2s 2p தனியாக எழுதிட்டேன், 3s 3p தனியாக எழுதிட்டேன். இப்போ லாஸ்ட் எலக்ட்ரானில் எதில் இருக்குது 3pயில் இருக்கக்கூடியது லாஸ்ட் எலக்ட்ரான் இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த ஷெல்லை எப்படி சொல்லுவோம், nth ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன சொல்லுவீங்க n-1 சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத n-2 அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போது இந்த nth ஷெல்லில் இருக்க லாஸ்ட் எலக்ட்ரானை விட்டுருங்க. அப்போது ஒரு எலக்ட்ரானை விட்டுருங்க. ஓகேவா. அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. லாஸ்ட் எலக்ட்ரானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 எலக்ட்ரான் இருக்கா, அதில் ஒரு எலக்ட்ரானை விட்டுட்டு ரிமைனிங் எழுதுங்க. ஓகே, இப்போது ஃபார்முலா என்ன, Z ஸ்டார் ஈக்குவல் டு Z மைனஸ் எஸ். இசட்டுங்கிறது என்னத்தை குறிக்கிறது, அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போது டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17 வரும். குளோரினோட அட்டாமிக் நம்பர். ஓகேவா. குளோரின் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 17 ஆட் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா. 70 கொடுக்கலையேன்ட்டு முழிச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க கொடுத்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, இப்போது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போது லாஸ்ட் எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரானை விட்டுருங்க, ரிமைனிங் 4 இருக்கும். பேலன்ஸ் இருக்கலாம் செய்யுங்க. எப்படி பண்ணோம் 6 × இப்போது இதில் ஒரு எலக்ட்ரானை விட்டுட்டேன், லாஸ்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறத விட்டுருணும். அப்போ 4 + 2 6 ஓகேவா. இன்ட்டு nth ஷெல்லோட வேல்யூ என்ன 0.35 ப்ளஸ்ஸு
அதுக்கப்புறம் n-1 n-10 இதில் எத்தனை எலக்ட்ரான் 8 இதோடைய வேல்யூ n-1 வேல்யூ 0.85 ப்ளஸ் அடுத்தது 1s2 ஓகேவா. ஸோ அப்போ இந்த 1s2 பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னர் ஷெல். ஸோ இதில் 2 எலக்ட்ரான் இருக்கா 2 × 1.00 புரிஞ்சிச்சா. ஸோ எல்லாத்தையும் ஆல்ரெடி இங்கே நான் மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ 17 மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10.90 வரும். ஓகே, இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணுங்கள் 6.1 வரும். அப்போது லாஸ்ட் எலக்ட்ரானுடைய அதாவது 3Pல இருக்க லாஸ்ட் எலக்ட்ரானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 6.1. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் தான். எதுக்கு அப்படின்னா அலுமினியத்தில் 3P எலக்ட்ரானை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போது 3Pல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு அலுமினியத்தில் அட்டாமிக் நம்பர் என்ன 13. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுங்க 1s 2s 2p 3s 3p 2 2 6 2. ஸோ இப்போ 2 10 ஆயிடுச்சு மொத்தம். இங்கே 2 இங்கே 1 போட்டால் 13 வந்துடும். இப்போ அடுத்து என்ன செய்யணும், ஃபேமிலியை பிரிச்சுடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா. சரி, இப்போ இதில் இருக்க 3Pல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஷெல்லில் nth, இது n-1, இது என்ன சொல்லுவீங்க n-2. ஓகேவா. அவுட்டரில் எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் சரிங்களா. சரி, இப்போது இந்த 3P எலக்ட்ரானை விட்டுருங்க, பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்ன Z ஸ்டார் ஈக்குவல் டு Z-S. அட்டாமிக் நம்பர் என்ன 13 மைனஸ் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போது இப்போ இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா 2 எலக்ட்ரான் 2 இன்ட்டு இதோடைய வேல்யூ nத்தோடைய வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 0.35 ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ஷெல்லு. ஸோ இப்போ இதில் 6 + 2 8 × 0.85 ப்ளஸ்ஸு அடுத்தது n-2. அதுக்கப்புறம் உள்ள ஷெல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றை கன்சிடர் பண்ணிக்கணும், இங்கே இல்லை. ஸோ அப்போது 2 × எத்தனை வேல்யூ 1.00. ஓகேவா. ஓகே, இப்போது 13. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் -9.50. ஸோ அப்போது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி வர ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, ஆன்சர் நானே சொல்லிடுறேன் 3.5 வரும். ஓகேவா. யார் யார் கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட் எலக்ட்ரானோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் 3.5. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.